Hi, welcome to all. Thank you for the sponsor by Mode mobile app. Thank you so much. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குக்கிங் வீடியோ. ஸோ ஹாப்பி குக்கிங். இது ஒரு சேலஞ்சிங்கான குக்கிங் கூட சொல்லலாம். எல்லாத்துக்குமே பாவக்காய் அப்படின்னா அச்சோ பாவக்காவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஒரு பாவக்காய் வச்சு ஒரு சூப்பரான டிஷ்ஷு. கண்டிப்பாக பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த டிஷ்ஷை சாப்பிடுவீங்க. அது ஷியோர். ஏன்னா கொஞ்சம் கூட பிட்டர்னஸ் இருக்கவே இருக்காது இந்த பாவக்காயில். ஸோ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மொதல் பாவக்காவை ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பாவக்காய் எடுத்துருக்கோம் அப்படின்னா, மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்துருக்கோம் அப்படின்னா 2 ஸ்பூன் நல்லா கெட்டி, 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லா கெட்டி தயிரில் கொஞ்சமாக தண்ணியை கலக்கி அந்த சாப் பண்ண பாவக்காய் இருக்கு இல்லையா, அதை நல்லா கலங்கி பெசரி விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, கல்லுப்பு போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு பொடி உப்பு கூட போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பொடி உப்பு போட்டு அதே மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் நல்லா பிழிஞ்சு ஒரு பிளேட்லேயோ இல்லைன்னா ஒரு துணிலேயோ பிளேட்டில் ஒரு அரை மணி நேரம் காய போட்டுருங்க. அப்படியே ஒரு ½ அன் ஹவர் காய போட்டதுக்கப்புறம் அதில் உப்பு, மிளகாத்தூள் 2யும் சேர்த்துக்கோங்க. ஸோ 2 மீடியம் சைஸ் பாவக்காய்க்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி. ஏன்னா மிளகாய் பொடி கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் அந்த கசப்பெல்லாம் எடுத்துரும். ஓகேங்களா? ஆல்ரெடி தயிர் போடுறப்ப கொஞ்சம் கசப்பு போயிருக்கும். அதுக்கப்புறம் உப்பு போடையில் கொஞ்சம் கசப்பு போயிடும். இப்போ கொஞ்சம் காரம் போடையில் சுத்தமாக எந்த கசப்புமே இருக்கவே இருக்காது. ஸோ உப்பு, மிளகாத்தூள் இது 2யும் போட்டு நல்லா பெசரிட்டு தாளிப்பு மாத்திரம் வச்சு போடணும். என்னன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. பிக்கிளுக்கு போடுற அளவுக்கு நிறைய ஆயிலெலாம் போட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகு, அதுக்கப்புறம் அசஃபோட்டிடா பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு அந்த தாளிப்பை அதில் கொட்டிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 3 டைம்ஸ் உப்பு போடுறனால கொஞ்சம் ஃபஸ்ட்டே பார்த்து போடுங்க. 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கசப்பு இருக்கிறனால உப்பு கொஞ்சம் சேர்த்து தான் பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பிழியிறப்ப அதில் உப்பு இருக்கான்றதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உப்பு எல்லாமே போட்டு நல்லா பெசரிட்டு ஒரு லெமனை நல்லா பிடிச்சி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் லெமன் இருந்தாவே தாராளமாக போதுமானது 2 மீடியம் சைஸ் பாவக்காய்க்கு. ஸோ நல்லா சாரம் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு உப்பு, காரம், புளிப்பு ஏதாவது பத்தலை அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தாராளமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப எம்மியான டிஷ். பாவக்காவே பிடிக்காதவங்க கூட கம்பல்சரி இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பாவக்காவை ஒரு மணி நேரம் மட்டும் ஒரு சன்லைட்டில் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கிளாஸ் ஜாடியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.